வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், லெட்ஸ் கோ லெட்ஸ் அப்ளை. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எபிசோட் 2ல வந்துட்டு நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு ஃபுட்டு சாப்பிட போறேன். நம்ப மாட்டீங்க, சத்தியமா 2 வருஷம் கழிச்சு நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட போறேன். ஸோ ஏன்டா அவ்வளோ டைம் இது எடுத்துங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு டைமிங், அது ஒரு கதை, அதை அப்படியே விட்டுருங்க. தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க நான் என்ன ஃபுட்டு சாப்பிட போறேன்ட்டு. பட் ஆனால் அந்த ஃபுட்டு தாங்க சாப்பிட போகிறேன். 2 வருஷம் கழிச்சு சாப்பிட போகிறேன். ஸோ எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ போவோம், ட்ராவலில் நம்ம நிறைய பேசிகிட்டே போவோம். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. என்னடா வீடியோ போட்டு 1 வீக் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கனால வெனஸ்டே 6 PM கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துடும். போகும் டே பை டே வந்துட்டு நம்ம டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ ட்ராவல் நிறைய விஷயம் இருக்குது, வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். போகலாம். வந்துட்டோம், கடைக்கு வரலைங்க, டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போயிட்டு இருக்கேன் நான் இப்போதான் கடைக்கு. ஸோ என்னடா 2 வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய ஸ்டோரியே ஒன்று இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து 2 வருஷம்ன்றது 2021 போய் சாப்பிட்டது, நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தனும். ஆமாம், 2021 போய் நான் சாப்பிட்டேன். அது நானும் அவனும் ஒன்றும் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்போது கோவிட்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்க டைமில் அவனும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வாடா போகலாம் ஒரு நாள் அப்படின்ட்டு நான் தான் கூப்பிட்டுருந்தேன், பீச்சுக்கு போகலாம், வாடா போகலாம் பீச்சுக்கு போகலான்ட்டு. அப்போ தான் வந்துட்டு அவன் வந்து சரி சாப்பிடணும்னு சொன்னான். சரி வாடா சாப்பிட்லான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அது புரிய ஆரம்பிச்சிச்சு. டேஸ்ட் ஒட்டினே இருந்ததுனால சரி நானும் போய் சாப்பிடணும் பார்த்தேன். டைமே கிடைக்கல. டைம் கிடைக்கலன்னு இல்லை, அது என்னமோ எனக்கு அப்போதான் இன்ட்ரெஸ்டே வரல சாப்பிடணுன்ட்டு. பட் ஆனால் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சே, அவன் தட பாருங்க. ஆமாம், ஏன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா. ஏன் இங்கே நான் வந்து அவனை மென்ஷன் பண்ணுறேன்னா, இஸ் எ குட் பர்சன். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நல்ல பையன் தான் அவன். நான் வந்துட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவனுக்கு. ரொம்ப நல்ல பையன். ஸோ எனக்கு பிடிக்கும் அவனை, என் ஃப்ரெண்டு தான் ஆகணும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா எப்படி, அதான் இந்த இன்ஸ்டா ரீலில் நம்ம பார்ப்போமே, பேசவே மாட்டோம், எதுவுமே பண்ணவே மாட்டோம், ஆனால் அவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரில. அதே மாதிரி தான் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனை பேசவே மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், சாட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எப்பயாச்சும் கால் பண்ண ஆகணும், நானும் கால் பண்ணுவேன். ஒரு டைம் நான் எடுக்க மாட்டேன், ஒரு டைம் அவன் எடுக்க மாட்டான். ஸோ அவனே கூப்பிட்டு வந்திருப்பேன். பட் ஆனால் இப்போ வர அவர் ரொம்ப விஷயம் இருக்கிறாப்புல, நம்மளுக்கே டைட்டு கொடுக்குறாப்புல. நானே ஒரு பயந்துதான், எனக்கே ஒரு கதை பயந்துதான் வேறான் அவன். என்ன பண்ணுறது? ஸோ எங்கே போய் அதை நாங்கள் சாப்பிட்டோன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பீச்சுங்க. ஒரு பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டு பீச்சுக்கே போனீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் இப்போ போய் சாப்பிட போகிறேன். ஜாலியாக போவோம், ஜாலியாக சாப்பிட போகிறேன். நான் வந்துட்டு இதெல்லாமே உனக்கு சந்தோஷம் கொடுக்குது கேட்டிங்கன்னா, எனக்கு இதெல்லாம் தாங்க ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குது. பிடிச்ச விஷயத்த போய் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாங்க மிகப்பெரிய சந்தோஷம். நீ அதில் என்னவோ பண்ணுற, ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கா, பண்ணுறல, அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய சொல்கிறேன்னு அப்படியே சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் ரொம்ப வேலையை முடிச்சுட்டு வரும்போது பஸ்ஸு வேறு ஓரமுத்தல, ஏன்னா நம்ம வீடியோ பண்ணும்போது ஓரமாக நின்றுடும். அதுக்கப்புறம் அவங்க போட்டு மற்றவங்களுக்கு நம்ம போக்குவரத்தில் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கொடுக்கக்கூடாது. நம்ம பாட்டுன்னு பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக அப்படியே பேசிட்டு ஜாலியாக போயிடலாம். ஸோ என்ன சொல்ல வந்தோன்னா, அது பாருங்க, எதாவது கண்டென்ட் மாற்றி கண்டென்ட் போயிட்டு பாருங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆகல நம்மளுக்கு. என்ன சொல்ல வந்தேன்னா மறந்துட்டேனே, ஐயோ. ஓகே, ஏதோ ஞாபகம் வந்துச்சு. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஒரு விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சு, ஆனால் இன்னைக்கு ஏன் அந்த விஷயம் மட்டும் எனக்கு கண்ணில் மாட்டிச்சுன்னு தெரில. ஆனால் வந்துட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ இந்த வேர்டு வந்து எல்லா ஆட்டோலையும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆட்டோவில் நான் பார்த்துருப்பேங்க. சத்தியமாக சொல்கிறேன், எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆட்டோவில் நான் பார்த்துருப்பேன். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தது. ஸோ 10 ஆட்டோவில் பார்த்து எனக்கு ஏன் ரொம்ப நாள் எனக்கு இது மாதிரி மாற்றந்தே கிடையாது. ஒரே வார்த்தையே நான் வந்துட்டு ஒரு 10 இடத்துல சந்திக்கிறேன்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சுது, அதனால் உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணேன். ஸோ போயிட்டுருக்கேன், பேஷன் பிரிட்ஜி தாண்டி போயிட்டுருக்கோம். ஆமாம். ஸோ ஆமாம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டானுங்க. அந்த ரைட்டு ஒன்று இருக்கும், அது எப்பயோ கட் பண்ணானுங்க, இன்ன வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது.
ரைட்டு தெரியுமா, ரைட்டு போனால் நம்ம அப்படியே எலிஃபென்ட் கேட் வழியாக சீட்டை போட்டு சென்ட்ரல் போய் லெஃப்ட் எடுத்து போகலாம். இப்போ அப்படிதான் போவோம். என்ன வந்துட்டுனா இதோ ஆனா கைதா மணிகுண்டா அடிவாங்க பார்த்தியா, அந்த மணிகுண்டு வந்து நம்ம யூட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த தாண்டி யூட்டன் போட்டு நம்ம வந்துட்டோம். யூட்டன் போட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் சென்டர் வழியாக வந்து சைன்னு அப்படியே மேஜிக் பண்ணி நான் கிட்ட வந்துட்டேன். அப்படியே எங்கே வந்துட்டேன்னா இந்த நம்ம அது இப்போ இடம் பெறலான்னு தெரிலங்க. ஆனால் வந்துட்டேங்க, அது கிட்ட வரப்போகிறேங்க, பீச் ரோடு கிட்ட வரப்போகிறேன். இந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மே 1 டேட்டில் ஞாபகம் மனுஷனுங்க மறந்துச்சு. இந்த ஃபார்முலா ரேஸின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்த இருந்ததில்ல. ஸோ அதுதான் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மழையில் நேரத்தில் கேன்சல் ஆகிவிட்டது. இல்லைனா வந்துட்டு நான் கொஞ்சம் தமிழ்லாம் பேசுவேன், இது மாதிரி கேன்சல் ஆகிவிட்டது நொட்டதுன்னுவேன். ஸோ அதெல்லாம் கண்டிக்காதீங்க. ஸோ ஆனால் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அந்த வேலிலாம் போட்டு அந்த பீச் ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். ஆனால் பாதிங்களா நடு ரோட்டில் ஒருத்தன் லிஃப்ட் கிஸ் வச்சுன்னு போகிறாங்க. இதுதாங்க வெளியே வரதில்லை. டைமில் மணி ஒரு 7:30 தாங்க இருக்கும். இந்த டைம்ல நடு ரோட்ல அந்த பொண்ணு குட்டி பொண்ணே வாங்கிட்டாங்கிறான். இதுவே ரோட்டுக்கே வரதில்லை, வெறுப்பாகுது பாருங்க. இதெல்லாம் பரவாயில்ல, அது ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருக்குதா, மருந்து ஜாலியாக சுற்றினே பார்த்தீங்களா, ஒரு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுற்றினே இருப்பேன். ஸோ அதை பார்த்துனே மைண்ட் டைவர்ட் ஆகிடுச்சு பாருங்க நம்மளுக்கு. இதாங்க நம்ம புத்தி, ஏன் புத்தி நம்ம என்ன பேசுவோம், ஃபார்முலா ரேசிங்கை பற்றி பேசுவோம், நல்லா பண்ணியிருந்தாங்க ரோடா அப்படின்ட்டு. அதை திரும்பி பார்த்தோன்னே மைண்டு மாறிடுச்சு, மானகட்ட மைண்ட். பள்ளம் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணாங்க. நேப்பியார் பிரிட்ஜெலாம் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணாங்க. அது கேன்சல் ஆகிறதுனால எல்லாம் போய் விட்டது. சரி, நாளைக்கு நடப்போம், அது எப்படியும் நடக்க தான் போகுது. ஸோ அதனால வந்துட்டு எந்த இதுவும் கிடையாது. கடையில் போய் சாப்பிட்டுன்னு பேசுவோம். என்ன சொல்கிறீங்க? என்னமா சொல்கிறது, கடையை கண்டுபிடிச்சிட்டேனே வாவா. ஸோ கடையை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாங்க, 2 சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா 2 சொல்லியிருக்கேன். கடையை கண்டுபிடிச்சிட்டு சேரில் உட்காந்து ஏகப்பட்ட கூட்டம். இந்த பீச்சில் எப்படி தாங்க கூட்டம் வருதுன்னே தெரில, எப்போ பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்குது. ஸோ 2 சொல்லியிருக்கேன். வந்தோடனே நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். கொண்டுட்டு வந்துடுச்சு. ஸோ ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ இன்னொன்று வந்துட்டுருக்கு ஆண்டவே. அதுவும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது ஒரு சாஸ்திரம். அப்படிலாம் கிடையாது. 2 minutes வெயிட் கதை ஒன்று தான் வந்திருக்கு. சாப்பிடாம இருக்க முடியல. ஒரு 5 நிமிஷம் ஆகும்ட்டாங்க. 2 minutes ஆண்டவே. இந்த மைனஸ் அப்படியே ஊற்றிக்கிறாங்க பாருங்க. ஏன் 2 வர வரையும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா பார்த்தீங்கன்னா, இது என் நண்பனுக்கு, இது எனக்கு. நான் வர முடியலனால அதனால் 2 வாங்கி நானே சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டா நண்பன் சாப்பிட்ட மாதிரி. அதனால் முதல்ல இது நண்பனுக்கு, இது எனக்கு. அதனால் முதல்ல நண்பன் சாப்பிடலாம். ஆமாம், அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடு அப்போல்லாம் கிடையாது. எப்பவுமே நண்பன் தட்டில் தான் முதல்ல கை வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தட்டில் கை வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நண்பன் முதல்ல முடிச்சிடலாம். வந்துடே போத்தச்சா. இந்த காரும் இருங்க இருங்க. ஆமாம், இந்த மாதிரி தனியாக வந்து நண்பன் பேரை சொல்லி தின்றது, அதான் காசு கொடுத்துருக்கேன். இன்னும் நண்பன் பேரை சொல்லி தின்றது நம்மளுக்கும் ஒரு குஷியாக தாங்க. நண்பன் நான் மிஸ் பண்ணிட்டான். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ட மாதிரியே அதே ஃபீல் தாங்க, அதே டேஸ்ட் தான். இன்னும் கொஞ்சம் அப்படி தாங்க இன்டிஷன் பண்ணும், கையெல்லாம் நக்கினேன்.
நண்பன் தோல் உறிஞ்சிட்டான். நண்பனில் ஒன்றுமே கடை தான் ஓரம் போட்டு சோத்தினமா தான் இது. நீ காலி போயிட்டு வா, உன்னை கடைசியாக வந்து சந்திக்கிறேன். இப்போ நம்மளுது எப்படி சாப்பிடணும்? எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். நம்பந்தும் காலி, இருந்தும் காலி. ஒரே நிம்மதியாக இருக்கு. இப்போ தான் என்ன பண்ணலாம், டஸ்ட்பினில் தான் போகணும். நம்ம லெட்ஸ் கோ லெட்ஸ் அப் எபிசோட் 2 வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ ஸ்ப்ரிங் பொட்டோட்டோட இது ஒரு குச்சி இருக்குது, ஜாலியாக அப்படியே நின்று அப்படியே சாஞ்சி பேசுகிறேன். எப்போ உடைய போகுதுன்னு தெரியல. இந்த குச்சி மாதிரிங்களா, அதோ அந்த குச்சி தான். இந்த குச்சி மேலே தான் சாஞ்சுன்னு இருக்குது. பீச்சில் யாரும் குச்சி நட்டு வச்சுக்கிறாங்க. குச்சி அது எதுக்குன்னு தெரில. ஸோ நைட்லேயும் நிறைய பேர் பீச்சில் அப்படியே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன். பாதி கப்புள்ஸும் இருக்காங்க. கப்புள்ஸை பார்க்கும்போது தான் கொஞ்சம் லைட்டாக வெறியாகுது. அது போவேன், நம்ம ஜாலியாக தனியாக டொயின்னு இருப்போம். இந்த மாதிரி ஜாலியாக பேசின்னு எனக்கு நீங்கள் இருக்கீங்களே, கப்புள்ஸை விட நீங்கள் போதும் எனக்கு. நீங்கள் தான் என் உலகம். மேலே வச்சிச்சிங்க குச்சி வச்சுக்கிச்சிங்க சாஸ்திரங்க இதான். நான் வாடா அடிப்பா உக்காஞ்சிக்கிறேன் ஓரமா. நல்ல வேலை குத்தலை, குத்தி இருந்ததுன்னா அவ்வளோதான். நான் முடிஞ்சுது. ஸோ மேகம் வானம் மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். என்னடா மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்தா கேட்டிங்கன்னா சும்மா அப்படியே ஜாலியாக குத்துனே போக வேண்டியதுதான், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸ்லீப்பிங் உண்மையாக தூங்க போகிறேன். எப்படி பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக இருக்குது. தனிமையில் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியுமா? இதாங்க தனிமையோட வாழ்க்கை. என்ன தான் கப்புள்ஸாக இருந்தாலுமே தனிமையாக வந்து என்ஜாய் பண்ணுறதே ஒரு தனி சுகங்க நம்மளுக்கு. ஹாப்பி ஃபார் மீ, ஹாப்பி ஃபார் இந்த வீடியோ பார்க்குறவங்க. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கோ லெட்ஸ் ஹாப்பி எபிசோட் 2ல் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் சந்திக்கும் வரை உங்களுடன் விடை பெறுவது உங்கள் நான். பாய்.